அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விஎஸ்டியில் விராஜ் 9045D. விஎஸ்டியில் விராஜ் சீரீஸில் பார்த்தீங்கன்னா 2 மாடல் இருக்குது. ஒன்று 45 HP கேட்டகரி, இன்னொன்று 50 HP கேட்டகரி. 2 HP கேட்டகரியிலுமே கிர்லோஸ்கர் இன்ஜின் கொடுக்குறாங்க. கிர்லோஸ்கர் இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸாக இருக்கட்டும், பவர் வைஸாக இருக்கட்டும், மைலேஜ் வைஸாக இருக்கட்டும், இன்ஜின் லைஃப் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கும். இன்ஜினே பார்த்தீங்கன்னா அதோட சவுண்ட்லேருந்து அதோட பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த இன்ஜின் கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வந்து டிசைன் பண்ணிக்கிறாங்க. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா இப்போது அக்ரிமேக் இந்தியான்னு சொல்லிட்டு 2022 பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஸ்டால் போட்டிருந்தாங்க. அக்ரி எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா ஸ்டால் போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எடுக்கிறாங்க. விஎஸ்டி விராஜ் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் சூப்பராக இருக்குங்க. நீட்டாக ரெட் கலரில் பெயிண்டிங் கொடுத்து வென்டிலேஷன் எல்லாம் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இதில் ஃப்ரண்ட்டில் வெயிட் பெட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. வெயிட்டுமே போட்டுக்கலாம். அட்ஜஸ்டபிள் ஆக்சில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் லுக்கு சூப்பராக கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்டின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா டார்க் சீரீஸில் வந்து டிராக்டர் வந்து வருதுங்க. பானட் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து தூக்கிடுற மாதிரி இருக்குது. பானட் வந்து ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் ஏரியாஸும் இதில் சூப்பராக கொடுத்துருக்காங்க பானட்டுக்கு. இன்ஜினுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹூக் பெட் இருக்கும். வெயிட் பெட் கொடுத்துட்றாங்க. சேஸுமே நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா சொனாலிக்கா டிராக்டர் மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆன்டி லிஃப்ட் டைப்னே சொல்லலாம். நல்லா வெயிட் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ட்ராலி ஹாலேஜ் ஒர்க்கெல்லாம் இது வந்து நல்லா இருக்குங்க. ஃப்ரண்ட் ஆக்சில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பேட்டரி ஃபிட் பண்ணிக்கிறாங்க. ரேடியேட்டர் இருக்கும். ஏர் ஃபில்டர் வந்து வச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் கிர்லோஸ்கரோட 3R சீரிஸ் இன்ஜின் வந்து கொடுத்துருப்பாங்க. 3150 சிசின்னு சொல்லலாம். அந்த இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் வந்து ரேட்டட் ஆர்பிஎம் 2000 RPM வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் வந்து சூப்பராக இருக்குங்க. போர் வந்து 105 mm, ஸ்ட்ரோக் வந்து 120 mm வந்து போர் ஸ்ட்ரோக் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு பக்காவான இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் தாங்க இதில் சுராஜில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து இதில் பக்காவான இன்ஜின் வந்து இருக்கும். சூப்பரான இன்ஜின் இருக்குங்க. இதில் போட்ஸோட இன்லைன் பம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க. 2 ஃபில்டரும் ஒரு ஃப்ளோட் ஃபில்டரும் கொடுத்துருப்பாங்க. இதில் இன்ஜின் வந்து சூப்பராக கொடுக்கும். இன்ஜின் ஆயில் ஃபில்டர் இங்கே இருக்குங்க. டிப்ஸ்டிக் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டேரிங் ஆயில் பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருப்பாங்க. ஹைட்ராலிக் செக்ஷனில் 2 பம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஸ்டேரிங்க்கு, இன்னொன்று ஹைட்ராலிக்கும் கொடுத்துருப்பாங்க. ஹைட்ராலிக் ஃபில்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. செப்பரேட் ஃபில்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து சூப்பர்னு சொல்லலாம். எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜினை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து கீர் பாக்ஸு, ஆப்ரேட் ஸ்பேஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் ஆக்சில் பார்த்தீங்கன்னா இதில் அட்ஜஸ்டபிள் ஆக்சில் கொடுக்குறாங்க. 2 வீல் டிரைவ் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா இதில் சிங்கிள் சைடு ஆக்டிங் ஆகிற மாதிரி டபுள் ஆக்டிங் பம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டேரிங்குமே நல்லா பின்னாடி வச்சு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் இதில் சூப்பராக இருக்குதுங்க. புலியில் இறப்போ முட்டுறதோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் நீட்டாக இருக்கும். செமி பிளாட்ஃபார்ம் டிசைனில் கொடுத்துருக்காங்க. நல்லா கம்ஃபர்ட்டான ஏரியா கொடுத்துருப்பாங்க. இதில் சீட்டிங்குமே நல்ல ஒரு பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. டூல் பாக்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ்எஃப்சி 265 கிராம் பர் HP ஹவரில் கொடுத்துருக்காங்க. கிலோவாட் ஹவரில் கொடுத்துருக்காங்க. பிடிஓ பவர் 31.5 கிலோவாட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 1.3 போட்டிங்கன்னா பிடிஓ பவர் 40 HPக்கு மேலே வருதுங்க. 43 HPக்கு பக்கமாக வரும். நல்ல ஒரு பிடிஓ பவர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ 42 பிளேட் ரொட்டாவேட்டர் போடலாம். டக் ஃபுட் கல்டிவேட்டர் நல்ல ஒரு ஹெவியான டக் ஃபுட் கல்டிவேட்டர் வந்து யூஸ் பண்ணலாங்க. ஃப்ரண்ட் வியூ சேம் பார்த்தீங்கன்னா அந்த சுராஜ் ஃபீலே வருதுங்க. இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா பெட்டி மாதிரி ஒரு ஷேப் வருது பாருங்கள். அது சுராஜ் ஃபீல் கொடுக்குது அப்படியே உட்காந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா. இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல், டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா இதில் விஎஸ்டியில் கிளாசிக் டிசைனில் வர மாதிரி இருக்கும். மீட்டர்ஸ் எல்லாம் எல்லாமே மீட்டர்ஸ் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இதில் அதுக்கடுத்து ஸ்டேரிங் வீல் இதில் நீட்டாக இருக்கும். நியூ டிசைனில் இருக்கும். லைட்டிங் கண்ட்ரோல் இருக்குது. டேஷ்போர்டு கிட்ட இங்கே இருக்குது. ஹேண்ட் த்ராட்டில், அப்புறம் அசார்டு இங்கே இருக்கும். சார்ஜிங் போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. கீ போடுற போர்ஷன் இங்கே இருக்குங்க. அதுக்கப்புறம் கிளச் அண்ட் பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் புஷ்பல் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. கிளச் பார்த்தீங்கன்னா இதில் டியூவல் கிளச் ஆப்ஷன் வருங்க. 2 கிளச்சும் ஒரே படலில் வரும். பிடிஓ கிளச்சு, மூவ்மெண்ட் கிளச்சு, அது ரெண்டுமே ஒரே படலில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் ஆயில் இமர்ஸ் பிரேக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக ஆயிலில் இமர்ஸ்ட் ஆகிருக்கிற மாதிரி அந்த மாதிரி பிரேக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது பார்க்கிங் பிரேக் யூனிட் இங்கே இருக்குங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து கீர் பாக்ஸ் பதிலே பார்த்துட்டிங்கன்னா இதில் 8+2 ரேஞ்ச் மாதிரி வருங்க. 8 ஃபார்வேர்டு 2 ரிவர்ஸ் அந்த மாதிரி கீர் பாக்ஸ் வந்து வருது. இதில் லோ கீரில் என்ன ஸ்பீடு போகுதுன்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. லோ ரேஞ்ச் யூஸ் பண்ணுறப்ப எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. லோ ரேஞ்சு, கீர் ரேஞ்சஸ் வந்து என்னென்ன யூசேஜ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. கீர் பாக்ஸுமே இதில் நல்லா கொடுத்துருக்காங்க. 8+2 கான்ஸ்டன்ட் மிஸ் கீர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லோ ஹை ரேஞ்ச் இருக்குங்க.
அந்த மாதிரி கீர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கீர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பிடிஓ செலெக்ஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. பிடிஓவில் பார்த்தீங்கன்னா 540 RPM வந்து ஆப்ஷன் வருதுங்க, அந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். அதுக்கடுத்து ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பிசிடிசி லிவர் செட்டிங் இருக்கும். இதில் ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா மீட்டா ஹைட்ராலிக்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பொசிஷன் பிசிடிசி லிவர் செட்டிங் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபேக்ட்ரி ஃபிட்டோட 2-way DC வந்துருங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். ரிவர்ஸ் ஃப்ளோ யூசேஜுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிர்லோஸ்கர் இன்ஜினோட டிராக்டர் நல்லா ஹெவி வெயிட்டாக டிசைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரிவர்ஸ் ஃப்ளோ யூசேஜுக்கெல்லாம் இந்த டிராக்டர் சூப்பராக இருக்குங்க. லிவருமே எல்லா கீருமே பார்த்தீங்கன்னா கை கட்டுற தூரத்தில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டர் கீரை கொடுத்துருக்காங்க. இதில் ஓல்டு ஸ்டைலில் இருக்கும், இது பார்த்தீங்கன்னா கிளாசிக் ஸ்டைலில் இருக்கும். சென்டர் கீரெலாம் வச்சு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா சுராஜில் வர மாதிரி இருக்குங்க. நாபு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செட்டிங் இருக்குது. இதில் டிஆர்சி வால்வு இருக்கும், டிராப் ரேட் கண்ட்ரோல் வால்வு வந்து கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷன் இருக்கும். அதுக்கடுத்து ஃபெண்டர் ஒர்க் இருக்கும். பின்னாடி டயர் ஆப்ஷன் பார்க்குறப்ப 14.9க்கு 28 வரும். ஒரே சைஸுங்க, ஸ்டாண்டர்டான சைஸு. ஆக்சில் இதில் புல் கீர் ஆக்சில் வந்து கொடுத்துருப்பாங்க. புல் பின் இன்ட்ரடக்ஷன் ஆக்சில் கொடுத்துருப்பாங்க. பிரேக் யூனிட்டுக்கு இதுதாங்க பிரேக் யூனிட் இங்கே இருக்கும். ஆயில் சப்ளை போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆயில் வந்து அது மேலே சப்ளை ஆகிட்டே இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆக்சில் நல்லா கொடுத்துருக்காங்க, ஹெவி டியூட்டி ஆக்சில். அதுக்கப்புறம் 3.H பார்த்தீங்கன்னா இதில் கேட்டகரி 2 ஹிட்ச் இருக்கும். லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1700 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி டாப் லிங்க் வந்துடும். 3.Hல 3 ஹோல்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. சேம் சுராஜ் டைப்பில் இருக்குங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா சென்சிங் பெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுற மாதிரிலாம் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ரெயில் பெட் வந்துருங்க. ஹூக் பெட்டு ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வந்துடும். ஹிட்ச் ஒர்க்கு நல்லா குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸ்டே பார்த்தீங்கன்னா பாஸ் ஸ்டைலில் கொடுத்துருவாங்க. ட்ராபார் ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வந்துருங்க. மேலும் இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மினி டோசரு மினி லோடர் அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் நல்லா வெயிட் இருக்குது. அந்த மாதிரி ஆப்ஷனுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாலேஜ் ஒர்க்கு இந்த டிராக்டர் சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. 42 பிளேட் ரொட்டாவேட்டர் போடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்டிவேட்டர்லேயே ஒரு ஹெவி டியூட்டி கல்டிவேட்டர் வந்து போடலாங்க. ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் இந்த டிராக்டர் பொறுத்த வரைக்கும். கிர்லோஸ்கர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. நல்ல லைஃபு நல்லா மைலேஜ் கொடுக்குங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.